தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏதோ ஒரு காரியம் தத்தளித்து கொண்டே இருக்கிறீங்க, மனசு அப்படியே தத்தளிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, படபடன்னு இருக்குது, அதை நினைச்சாலே மனசுல அப்படியே ஒரு குழப்பமா அப்படி காணப்படுது, ஒரு தத்தளிப்பு உள்ளத்துல, ஒரு அமைதி இல்லை. அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சின்னு வைங்களேன், அப்படியே அமைதியா இருந்தா தெளிந்த அமைதியா இருக்கும். அதுல ஒரு கல்லை போட்டீங்கன்னா அப்படியே தத்தளிக்கும்ல, அப்படியே அது மாதிரி அல்ல குலுக்கன தத்தளிக்கல. உங்க இறுதி அப்படி இருக்குதா? இறுதியும் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, அந்த சூழ்நிலையை நான் மாத்திருவேன். அமைதி உண்டாகும், ஒரு அமைதி கட்டாயம் வரும். அதனால இந்த தத்தளிப்பு நீங்கி